வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோன்னா, பேச்சு மொழியும் கவிதை மொழியும் தொடர்ந்து இருக்கிற நன்னூல் பாயிரம்ன்ற கவிதை தொகுப்பு பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதில் உள்ள முக்கியமான வினாக்கள், அதோட பதில் பார்க்கலாம். நூலை புரிந்து கொள்ளவும் அதன் சிறப்பை உணர்ந்து விருப்பத்துடன் கற்கவும் உதவுவது பாயிரம். ஒரு நூல் இருக்குது, அந்த நூல் எதை பற்றி இருக்குது, அதோட அந்த நூலை படிக்கிறதுனால என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு ஆரம்பத்திலேயே அதை அறிஞ்சுக்கொள்ள உதவுறது தான் பாயிரம். இதில் நமக்கு கவிதைக்கு முன்னாடி அதோட ஹெட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாயிரம் இல்லது பணுவல் அன்றே. இது மட்டுமே நமக்கு எக்ஸாமில் கொடுத்து இது எந்த நூலில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆசிரியர் பேரும் கேட்டிருக்காங்க. பாயிரம் இல்லது பணுவல் அன்றே அப்படின்னா அது நன்னூலில் உள்ளது. இதோட ஆசிரியர் பவனந்தி முனிவர். இந்த பாட்டில் உள்ள ப்ரீவியஸ் இயரில் கேட்ட லைன்ஸ் நான் நோட்ஸாக எழுதியிருக்கேன். இந்த லைன்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் எந்த லைன் கொடுத்து கேட்டாலும் நன்னூல் பாயிரம் போட்டு அதோட ஆசிரியர் பவனந்தி முனிவர்னு கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுங்க. முகவுரை, பதிகம், அணிந்துரை, நூன்முகம், புறவுரை, தந்துரை, புனைந்துரை, பாயிரம். நூலே நுவல்வோன் நுவலும் திறனே கொள்வோன் கோடல் கூற்றாம் ஐந்தும் எல்லா நூற்கும் இவை பொது பாயிரம். காலம் கலனே காரணம் என்றியும் மூவகை ஏற்றி மொழினரும் உளரே. ஆயிரம் முகத்தான் நகன்றது ஆயினும் பாயிரம் இல்லது பணுவல் அன்றே. பவனந்தி முனிவர். இதோட சொல்லும் பொருளும் பார்க்கலாம். பால்னா வகை, இயல்பு இலக்கணம், மாடம் மாளிகை, அமை மூங்கில். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 4 மட்டுமே கூட ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி எக்ஸாம்ஸில் இந்த மாடமும் அமையும் ரிப்பீட்டட் கொஸ்டின். கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. மாடம்னா மாளிகை, அமைனா மூங்கில். இலக்கண குறிப்பு பார்க்கலாம். காட்டல் கோடல். இப்போ ஒரு சொல்லோட இறுதியில் அல்லம், அதுக்கப்புறம் ஐ, தள்ளு அந்த மாதிரி விகுதிகள் வந்துச்சுனாலே அது தொழிற்பெயர். அடுத்த ஐந்தும் உம்முன்னு முடிஞ்சாலே அது முற்றுமை. கேட்போர் வினையாளனையும் பெயர். நமக்கு தெரியும் வினையாளனையும் பெயரோட விகுதிகள் என்னது? கா, இய, இயர். லாஸ்ட்டு கா வந்திருந்தாலோ இல்லை இய வந்திருந்தாலோ இல்லை இயர் வந்திருந்தாலோ அது வினையாளனையும் பெயர். இதுக்கு எக்ஸாம்பிள் நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ வாழ்கன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது வினையாளனையும் பெயர். கா விகுதி வந்திருக்கு. வாலிய, வாலியர் அப்படின்னா வினையாளனையும் பெயர். மாநகர் உரிச்சொற்றொடர். இப்போ உரிச்சொற்றொடர்னால் நமக்கு தெரியும் மா, உரு, தவ, நனி, கடி இதை மாதிரி வந்தாலே அது என்னது? உரிச்சொற்றொடர். தொல்காப்பியத்தின் வழிநூல் நன்னூல். நன்னூலின் ஆசிரியர் யார்? பவனந்தி முனிவர். அவரோட நூற்றாண்டு என்னது? 13ஆம் நூற்றாண்டு. நன்னூலை எழுதின பவனந்தி முனிவர் 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். பாயிரம் என்றால் நூலோட ஆசிரியரையும் நூலோட கருத்தையும் முகப்பில் வைக்கிறது தான் பாயிரம். பாயிரத்திற்குரிய 7 பெயர்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா, முகவுரை, பதிகம், அணிந்துரை, புனைந்துரை, நூன்முகம், புறவுரை, தந்துரை. பாயிரத்திற்குள்ள பெயர்கள் மொத்தம் எத்துணைன்னு கேட்டாலும் 7ன்னு கரெக்டாக நம்ம போடணும். பாயிரத்தோட வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொது பாயிரம், சிறப்பு பாயிரம். பொது பாயிரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூலோட இயல்பு, ஆசிரியரோட இயல்பு, கற்பிக்கும் முறை, மாணவர் இயல்பு, கற்கும் முறை இதை பற்றி சொல்கிறது தான் பொது பாயிரம். இதுவே சிறப்பு பாயிரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா, ஆசிரியர் பெயர், நூல் பின்பற்றிய வழி, நூல் பெயர், நூல் குறிப்பிடும் நிலம், யாப்பு, கருத்து, நூலை கேட்போர், நூலை கற்பதனால் ஏற்படும் பயன் என 8 செய்திகளை தருவது சிறப்பு பாயிரம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பொது பாயிரத்தில் 5 செய்திகளும் சிறப்பு பாயிரத்தில் 8 செய்திகளும் இருக்கும். நன்னூலோட முதல் பதிப்பு வெளியிடப்பட்ட ஆண்டு 1834. ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கோங்க. நன்னூலோட முதல் பதிப்பு வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1834.
நன்னூலில் எத்தனை அதிகாரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. எழுத்து, சொல். எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம். இப்போ எழுத்ததிகாரத்தில் உள்ள பகுதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. எழுத்ததிகாரத்தோட பகுதிகள் 5 இருக்குது. எழுத்தியல், பதவியல், உயிரீற்று புணரியல், மெய்யீற்று புணரியல், உருபு புணரியல். இப்போ பவணந்தி முனிவர் நன்னூலை யார் வேண்டுகோளுக்கிணங்க இயற்றினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீயகங்கன் அப்படின்ற சிற்றரசனோட வேண்டுகோளுக்கிணங்க தான் பவணந்தி முனிவர் நன்னூலை இயற்றினார். பவணந்தியாரோட விருவச்சிலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ள மேட்டுப்புதூர்ன்ற ஊரில் 8ஆம் தீர்த்தங்கரான சந்திரபிரபா கோயில் இருக்குது. அந்த கோயிலில் தான் யாரோட உருவச்சிலை இருக்குது? பவணந்தியாரோட உருவச்சிலை இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், மறந்துடாதீங்க. இந்த லாஸ்ட் 2மே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யார் வேண்டுகோளுக்கு இணங்க பவணந்தி முனிவர் நன்னூலை இயற்றினார்னா சீயகங்கன் என்ற சிற்றரசன். பவணந்தியாரோட உருவச்சிலை எங்கே இருக்குன்னா ஈரோடு மாவட்டம் மேட்டுப்புதுன்ற ஊரில் இருக்க 8ஆம் தீர்த்தங்கரர் சந்திரபிரபா. யார் எத்தனாவது தீர்த்தங்கரர்னா 8ஆம் தீர்த்தங்கரான சந்திரபிரபா கோவிலில் தான் பவணந்தியாரோட உருவச்சிலை இருக்குது. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த பாடத்தில் இந்த நன்னூல் பாயிரத்தில் உள்ள எல்லா முக்கியமான தகவல்களும் இதில் பார்த்துட்டோம். எல்லாத்தையும் ஒன்று விடாமல் நல்லா படிச்சுக்கோங்க. எக்ஸாம் நல்லா எழுதுங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.